போற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. கட்டுமான பொருட்களான எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லி விலை உயர்வை கண்டித்து கட்டட பொறியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், வணக்கம். என்ன சொல்றாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பொறியாளர்கள்? அவர்களுடைய கோரிக்கைகள்லாம் என்னன்னு சொல்லுங்க. கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் தற்போது அதீத விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த எம் ஸ்டாண்ட், பி ஸ்டாண்ட் மற்றும் ஜல்லி கற்கள் விலைகள் அதிக அளவு உயர்ந்து வருவதாகவும் அது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு, மேலும் கரூர் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் இந்த கட்டுமான சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான பொறியாளர் சார்ந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், கட்டுமானத்திற்கு தேவையான இந்த எம் ஸ்டாண்ட், பி ஸ்டாண்ட் விலை அதீத விலை உயர்ந்துள்ளது. மேலும் அரசு மணல் குவாரிகள் போர்க்கால அடிப்படையில் திறக்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தார்கள். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தமிழக அரசுக்கு வலியுறுத்த வேண்டும். அதாவது இந்த எம் ஸ்டாண்டு, பி ஸ்டாண்டு போன்ற அந்த பொருட்களின் விலை அதிகமாக உயர்ந்து வருகிறது. இதனால் அரசு கட்டுமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்கு அது தொடர்பாக முடிக்க முடியவில்லை என அந்த பொறியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக தான் தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது கூட நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கட்டுமானத்தை சார்ந்த பொறியாளர் சங்கத்தினர், கட்டுமான தொழிலாளர்கள், மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது நம்மளிடம் பேசுவதற்காக கட்டுமானத்தை சார்ந்த அந்த கட்டிட பொறியாளர் சம்மேளனத்தின் தலைவர் வெங்கடாச்சலம் இருக்காங்க. சார், வணக்கம். இந்த உங்களோட பிரதான கோரிக்கை என்ன சார்? எங்களுடைய பிரதான கோரிக்கை கல்குவாரியின் எம் சாண்டு, பி சாண்டு, ஜல்லி கற்கள் எல்லாம் விலை அபரிதமாக விலை உயர்த்திட்டாங்க. கிட்டத்தட்ட 200-300% விலை உயர்த்திட்டாங்க. அதனால் மணல் குவாரி திறக்கலை. அதனால் மணல் குவாரி திறக்கலை. அப்புறம் சவுடு மணல், கிராவல் சப்ளை கிடையாது. அதனால் இப்போ கட்டுமான தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய கட்டுமான பொறியாளர்கள், தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. அதனால் இதை வலியுறுத்தி தான் இன்றைக்கி நாங்கள் தமிழக அரசுக்கு தெரியும்னு இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். இந்த கோரிக்கையை எங்களுக்கு நிறைவேற்றலைன்னா வருகின்ற 23ஆம் தேதி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கம் தொடர் வேலை நிறுத்தம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நாங்கள் கட்டுமான தொழில் சார்ந்த அனைத்து சங்கங்களும் ஆதரவு தரும்னு சொல்லி உறுதி அளித்திருக்கோம். இல்லை, கட்டுமான பொருட்கள் தொடர்ந்து விலை உயர்வு, ஜல்லி, எம் சாண்டு, பி சாண்டுலாம் உயருதுன்னு சொல்கிறீங்க. அது தொடர்பாக நம்ம சங்கம் சார்பில் அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சிங்களா? தான் அரசு கோரிக்கையாக தான் மாநில தழுவிய இன்று ஆர்ப்பாட்டம், ஒரு நாள் வேலை நிறுத்தம் செஞ்சுருக்கோம். சார், அதாவது இப்போ மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனம் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து இந்த மாதிரி அதீத உயர்வு தன்னிச்சையாக கல்குவாரி ஓனர்கள் முடிவெடுக்கிறாங்க, அரசுக்கிட்ட பரிந்துரையே பண்ணல. அது தொடர்பாக வரும் 23ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. நம்ம அசோசியேஷன் சார்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆக்சுவலாக நாங்கள் இது கல்குவாரியில் ஒரு சிண்டிகேட் அமைச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்ட்ரைக் 1000 ரூபா ஏற்றுனாங்க. உடனே இந்த கவர்மெண்ட் தலையிட்டு 1000 ரூபா குறைச்சாங்க. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 3000 ரூபா ஒரு யூனிட்டுக்கு ரேட் ஏற்றி 1000 ரூபா குறைச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப எங்களுடைய ஜல்லி, மணல், எம் சாண்டு, பி சாண்டு, பொதுவாக கிரசர் சம்மந்தமான அத்தனை மெட்டீரியலும் 50% ரேட் ஏறிடுச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு வீடு கட்டினா அந்த பேஸ் ஃபில்லிங்க்கு மண் சாயில் வேணும், எர்த் ஃபில்லிங் சாயில். அது எங்கேயுமே பர்மிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் இன்றைக்கி நாங்களாம் பொறியாளர்கள், நாங்களாம் ஒவ்வொருத்தரும் 3 பில்டிங் 4 பில்டிங் வேலையே செய்ய முடியாமல் 5 மாதம் சும்மா இருக்குது. சாயில் ஃபில்லிங் பண்ண முடியாமல் சும்மா இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு கவன ஈர்ப்புக்காக தான் நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு லெவலில் எங்கள் தமிழ்நாடு சிவில் இன்ஜினியர்ஸ் பொறியாளர்கள் சங்கத்தினோட சம்மேளனத்தில் தான் நாங்களும் ஒரு அங்கம். அந்த சம்மேளனத்தில் மொத்தம் 100 அசோசியேஷன் இருக்குது. ஒவ்வொரு அசோசியேஷனும் இன்றைக்கி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க கலெக்டரேட்டில் போய் மனு கொடுத்துருக்கோம். இது இன்றைக்கி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் தான். இதுக்கு மேல் இதை நான் கொடுத்த இன்றைக்கி அத்தனை இதையும் கவர்மெண்ட் எடுத்து செவித்தார்த்து இதுக்கு ஏதோ ஒரு வழிமுறை பண்ணவிட்டால் வரும் ஒரு 10-15 நாட்களில் தொடர் போராட்டமாக நடைபெறும் என்று இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வருகிற 23ஆம் தேதி லாரி உரிமையாளர் சங்கம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் வேலை நிறுத்தம் நம்ம முழு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். பூலோகம் போற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.